குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறது? இப்போ ஏன் 2 நாளாக குழந்தை மோஷனே போகல, எப்படியாவது மோஷன் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ தான் ப்ராப்ளம் வரும். ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவுகள் கொடுக்கும்போது நம்ம மிக்சியில் அடித்து கொடுக்கக்கூடாது, திணிக்கக்கூடாது, ஹாஃப் சால்ட் பண்ணணும். இது 3 தான் ரொம்ப முக்கியம். நம்ம சிஸ்டமுக்கு, நம்ம உடம்புக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தோமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும், ஒரு 3 மணி நேரம் கழித்து அப்புறம் தான் அடுத்த உணவு கொடுக்கணும். சாப்பாடோட ப்ரையாரிட்டி, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கம்மியாயிடும். இது நேச்சுரலாகவே இயற்கையாகவே நடக்கிற விஷயம். இது அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, நம்ம சாப்பிட்லன்னா இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு நினைப்பான். ஸோ நம்ம தான் அந்த ஐடியாவை அவனுக்கு கொடுக்குறோம். வணக்கம் மெடிக்கல் ஆன்லைன் இந்தியா வியூவர்ஸ். நான் டாக்டர் சுபாஷ் சந்திர போஸ், குழந்தைநல மருத்துவர். 15 வருஷமாக இந்த துறையில் பணியாற்றுறேன். கோடம்பாக்கம்ல ஸ்ரீ குமரன் சைல்ட் கேர் அப்படின்னு சொல்லி கிளினிக் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறது. ஏன்னா இது வந்து ஒரு ஹிமாலய டாஸ்க் எல்லாருக்கும். முதல்லாம் எப்படின்னா, குழந்தை வளர்க்குறதுன்றது நார்மலாக குழந்தை வளர்க்குறது இப்போ ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ராக்கெட் சயின்ஸ்னால் என்னென்னா, எல்லாரும் ஒன்று சொல்கிறது, எல்லாரும் ஒரு கருத்து சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய கருத்து சொல்லியே குழந்தை வளர்க்குறது காம்ப்ளிகேட் பண்ணிடுறது. குழந்தை வளர்க்குறது ஆக்சுவலி ராக்கெட் டாஸ்க் கிடையாது, நம்ம தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணுறோம். இயற்கையாகவே எல்லாமே நடக்கும். குழந்தைக்கு பசிக்கும், சாப்பிடுவாங்க, அழுவாங்க, யூரின் போவாங்க, மோஷன் போவாங்க, எல்லாமே நடக்கும். நாம் அதை ஒரு பிரச்சனையாக பார்த்தோம், அதை வந்து நம்ம பண்ணணும். எப்போ ஏன் 2 நாளாக குழந்தை மோஷனே போகல, எப்படியாவது மோஷன் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ தான் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி குழந்தை வளர்க்குறதுல சாப்பாட்டுக்குமே சரி, நான் உன்னை இதை சாப்பிட வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் குழந்தை வளர்க்குறதுல இயற்கையாகவே நடக்கிற விஷயங்களை நம்ம கொஞ்சம் அலோவ் பண்ணோன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா தானாகவே நடந்துடும். ஆனால் நான் இதை எப்படியாவது பண்ணி உன்னை ஒரு 15 கிலோ ஆக்கி காமிக்கிறேன் இந்த 3 மாதத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய நினச்சோம் அப்படின்னா, அதாவது பிறந்து இல்லை, 1 வயசு 2 வயசு குழந்தையா நம்ம எல்லாரும் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, உன்னை எப்படியாவது 2 கிலோ ஏற்றி காமிக்கிறேன் இன்னும் 1 மாதத்தை அப்படின்னு நினச்சோன்னா அது ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா, அவங்களுக்குன்னு இருக்க பசி, அவங்களுக்கு இருக்க உணர்வுகள், அவங்களுக்கு இருக்க எக்ஸ்பெக்டேஷன், அதாவது நான் இவ்வளோ சாப்பிட்டா போதும், இவ்வளோ பசிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவாங்க இல்லையா. நம்ம அதை தாண்டி திணிப்போம், எப்படியாவது ஏமாற்றி 2-3 வாய் கொடுத்து எப்படியாவது கொஞ்சம் குண்டாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம் இல்லையா. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும் சாப்பாடு மேலே. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி ஈஸியாகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ குழந்தை பிறந்தவொடனே என்ன பண்ண போகிறோம், 6 மாதத்துக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தாய்ப்பால் கொடுக்க போகிறீங்க, தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்க போகிறீங்க. குழந்தை நல்ல இடம் வளர்ந்துருவாங்க, அதில் பிரச்சனையே இருக்காது. அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அப்போ டாக்டரை கலந்து ஆலோசித்து திரும்ப தாய்ப்பால் மட்டும் கொடுக்க போகிறீங்க. 6 மாதம் வரைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவுகள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா, முக்கியமான விஷயங்கள், மிக்சியில் அடித்து கொடுக்கக்கூடாது, ஹாஃப் சால்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹாஃப் சால்ட்டுன்றது ஜஸ்ட் டேஸ்ட்டு தெரிகிற அளவுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஹாஃப் சால்ட். ஹாஃப் சால்ட் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ தான் ஃபுட்டோட டேஸ்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப பிளாண்டாக இருந்ததுன்னா 1 வயசுக்கு அப்புறம் நமக்கு வந்து சால்ட்டோடு இருக்க உணவுகள் கொடுக்கும்போது அது குழந்தைகள் ஈஸியாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை குழந்தை கிட்னி கெட்டு போயிடும், 1 வயசுக்குள்ளே சால்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதிகமான ஆடட் சால்ட், அதிகமான சால்ட் கொடுத்தா தான் குழந்தையோட கிட்னிக்கு பாதிப்பு வரலாம். ஹாஃப் சால்ட் அப்படின்றது டேஸ்ட்டு தெரிகிற அளவுக்கு போடுறது கண்டிப்பாக குழந்தைக்கு தேவை. அந்த சோடியம் குளோரைடு அப்படின்றது தாய்ப்பால்லையுமே இருக்குது, எல்லா உணவுகள்லையுமே வரணும், அதனால் தப்பு கிடையாது. ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவுகள் கொடுக்கும்போது நம்ம மிக்சியில் அடித்து கொடுக்கக்கூடாது, திணிக்கக்கூடாது, ஹாஃப் சால்ட் பண்ணணும். இது 3 தான் ரொம்ப முக்கியம். ஏன் மிக்சியில் அடித்து கொடுக்கக்கூடாது அப்படின்னா, மிக்சியில் அடித்த உணவு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஏன்னா மிக்சியில் அடிக்கிற உணவு என்ன ஆகுனா, வேகமாக சுற்றுற அந்த பிளேடில் உள்ளே போயிட்டு 1-2 உணவுத்துகள் சேர்ந்துடும். நீங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணாலும் அதை எடுக்க முடியாது ஆக்சுவலி. அடுத்து ஒரு 2வது தடவை 3வது தடவை போடும்போது ஒரு 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து இன்றைக்கி போய் மாட்டினது அந்த வேகமாக சுற்றும்போது திரும்ப வந்து இன்னையோட ஃபுட்டோட கலந்துரும். ஸோ 2 நாள் கழித்து உணவு உள்ளே எப்படி இருக்கும், கண்டிப்பாக அழுகி போயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இன்னையோட உணவு கலக்கும்போது குழந்தைக்கு வயிறு சம்மந்தமான வியாதிகளோ இல்லை இன்னும் அதை விட சிவியரான விஷயங்கள் கூட வரலாம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். 2வது, ரொம்ப மேஷ் பண்ணி கொடுக்கும்போது ஃபுட்டோட டேஸ்ட்டே ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும். ஆனால் நீங்கள் அதை விட மத்தால் கடந்து கொடுக்குறீங்க, இல்லை கையால் மசிச்சு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட். நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் மசிச்சு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ மிக்சியில் அடிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க, திணிக்காதீங்க. குழந்தைங்களோட வயிறு அப்படின்றது அவங்க கையளவோட மேக்ஸிமம் 2 கையளவு இருக்கும், அவ்வளோதான். அந்த 2 கையளவுன்றது அவங்க கை, நம்ம கை கிடையாது. ஸோ அதனால் அந்த 2 கையளவுக்கு மேக்ஸிமம் சாப்பிட்டாலே போதும்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். 2வது, நம்ம கொடுக்குற உணவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும். 3வது, அந்த நேரத்தில் அவங்களுக்கு பசி இருக்கணும். இந்த 3 ரொம்ப முக்கியம். அந்த பசி இருக்கணும்னா என்ன ஆகும்னா, 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் இடைவெளி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். காலையில் சாப்பிட்டாங்களா, 11 மணிக்கு கொஞ்சம் பழங்கள் கொடு, 12 மணிக்கு கொஞ்சம் ஜூஸ் கொடு, அப்புறம் 1:30 மணிக்கு சாப்பாடு போடு அப்படின்னா அது உள்ளே வந்து ஒரு மிஷின் ஓடலை, கிரைண்டர் ஓடிட்டே இருக்குது, நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி நம்ம சிஸ்டமை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு அபியூஸ் ஆக்சுவலி. நம்ம சிஸ்டமுக்கு, நம்ம உடம்புக்கு
ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தோமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும், ஒரு 3 மணி நேரம் கழித்து அப்புறம் தான் அடுத்த உணவு கொடுக்கணும். அப்போ தான் அது உணவை செரித்து ஒரு ப்ராசஸில் ஒரு சைக்கிள் ரெடி ஆகும். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா இப்போ குழந்தைங்கள் ஒல்லியாக இருக்கிறத விட ஒபிசிட்டி நிறைய வர ஆரம்பிச்சிச்சு, ஓவர் வெயிட் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. குழந்தைங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு பழகிற குழந்தைகள் என்னாச்சுன்னா எனக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஆனால் சாப்பாடை தவிர்த்து எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் இருக்க கேலரிஸ், அதில் இருக்க சுகர்னால அவங்களுக்கு ஒரு ரஷ் இருக்கும். இதை சாப்பிட்டாலே நமக்கு ஒரு சர்ஜ் வருது, இதை சாப்பிட்டாலே ஒரு நல்லா இருக்குது ஃபீல் பண்ணுறோம். நம்ம சுகர்லாம் குடிச்சோன்னா ஒரு ரிலேஷன் இருக்கும், ஒரு இது இருக்கும், ஒரு அர்ஜ் இருக்கும் நமக்கு, ஒரு வேகமாக விளையாடுறதுக்கு இது பண்ணுறதுக்குலாம். அந்த மாதிரி குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சுகர் இருக்க விஷயங்கள்லாம் நிறைய சாப்பிட்டு சாக்லேட், பிஸ்கட், ஜெம், ஜெல்லி, லாலிபாப் எல்லாம் சாப்பிட்டு, அது இல்லாமல் பால், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சாப்பாடை தவிர்த்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவங்க எப்போத்தாலும் ஓடி விளையாடி பழகிடுவாங்க. சாப்பாடுனா ஐயோ அது எப்படி, அது நல்லா இருக்காது, ரொம்ப பிளாண்டாக இருக்கும், அது எதுவும் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவுகள் கொடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி நல்லா மசிச்சு ஹாஃப் சால்ட்டில் வீட்டு உணவுகள் எல்லாமே ஆரம்பிக்கலாம். ஒன்றா இணை உணவுகள் சேர்த்துக்கணும். முக்கியமான விஷயம், மாட்டுப்பால், பேக்கெட் பால் 1 வயசு வரைக்கும் சுத்தமாக சேர்க்கக்கூடாது. பிஸ்கட்ஸ், வெளி விஷயங்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. வீட்டு விஷயங்கள் எல்லாமே தரலாம். நல்லா நெய் போடலாம், வெல்லம் யூஸ் பண்ணலாம் சர்க்கரைக்கு பதில். முடிஞ்சுது. 1 வயசுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஜென்ரலாகவே 9 மாதத்துக்கு அப்புறம் குழந்தையோட மூளை வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும். அது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி குழந்தைகள் 9 மாதத்துக்கு அப்புறம் சாப்பாடோட ப்ரையாரிட்டி, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கம்மியாயிரும். இது நேச்சுரலாகவே இயற்கையாகவே நடக்கிற விஷயம். இது எல்லாமே புரிஞ்சுக்கணும். 9 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைகள் ஒரு நாளைக்கு 1 வேளை நல்ல திருப்தியாக சாப்பிடுவாங்க, மீதி 2 வேளை ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா என்ன ஆகுனா அது எப்படி நீ உனக்கு பசிக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு 3 வேளை திணிக்க ஆரம்பிப்போம். அப்போ அந்த 1 வேளை நல்லா சாப்பிட்றதுமே வேஸ்ட்டாக போயிடும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 9 மாதத்துலேருந்து இந்த 3 வயசு 4 வயசு வரைக்கும் ரொம்ப துருத்துன்னு விளையாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பேசுவாங்க, கத்துவாங்க, அடம் பிடிப்பாங்க, இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு சாப்பாடுக்கான டைமே கிடையாது, அவங்களுக்கே பிடிக்காது சாப்பாடு. ஸோ இந்த டைமில் ஒரு நாளைக்கு 1 வேளை திருப்தியாக சாப்பிட்டாங்க, காலையில் எழுந்தோடனே நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கோட கோட்டா முடிஞ்சுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ மதியம் ஈவினிங் கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும். நல்ல கேப் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஸ்கூல் போகிற டைம் வந்துடும். 3 வயசுக்கு அப்புறம் ஸ்கூலில் சேர்த்துருவீங்க. அந்த டைமில் என்ன ஆகும்னா எப்படி ஒழுங்காக சாப்பிட வைக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஸ்லீப் சைக்கிள் ஒழுங்காக இருக்கணும். நைட்டு ஒழுங்காக தூங்கினா தான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 8 மணிக்கு அப்படின்னா 7:30 மணிக்கு எழுப்பி போட்டு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பசிக்காது. ஸ்கூலுக்கு போகிறதுல அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி எந்திரிக்கணும். 8:30 மணிக்கு ஸ்கூலாக 7 மணிக்காவது எந்திரிக்கணும். எந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு பசிக்கிறதுக்கும் ஈஸியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா சீக்கிரம் தூங்க வைக்கணும். இப்போ இருக்க குழந்தைங்களாம் நார்மலாக தூங்குறதுக்கே 10:11 ஆகிடுது. அடல்ட்ஸ்க்கே 10:11 தப்பு தான் ஒரு கட்டத்தில். பட் ஆனால் இருக்கிற வேலை பளுவில் அந்த மாதிரிலாம் 10:30 மணிக்கு தூங்குறாங்க, 11 மணிக்கு தூங்கினா பரவாயில்ல. அதே மாதிரி குழந்தையும் 11 மணிக்கு தூங்கி காலைல 7 மணிக்கு எந்திரிச்சு உடனே சாப்பிட்டு திரும்ப போகணும் அப்படின்னா அவங்க அடல்ட் சைக்கிள்லாம் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. குழந்தைங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கம் தேவை. ஸோ ஜென்ரலாகவே குழந்தைங்கள ஒரு 9:30 மணி மேக்ஸிமம் 10 மணிக்குள்ளே தூங்க வச்சிங்கன்னா தான் அட்லீஸ்ட் 7 மணிக்கு எந்திரிக்கும் போது ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே தூக்கம் இருக்கும். அந்த 8 மணி நேரத்துக்கு மேலே தூக்கம் ரொம்ப அவசியம் குழந்தைங்களுக்கு. அந்த 9 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கேப் கிடைக்குது, 1.5 மணி நேரம் கேப் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு பசியும் எடுக்கும். அப்போ ஓரளவுக்கு காலைல சாப்பிடுவாங்க. காலையில் எந்திரிச்சோடனே நமக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் பாலில் ஏதாவது பவுடர் கலந்து கொடுத்துட்டு அதை டெய்லி காலையில் கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிடணுன்ற எண்ணமே இருக்காது, சாப்பிடணுன்ற பழக்கமும் வராது. அதனால் இதெல்லாம் லீவ் நாளில் பழக்கினா தான் ஸ்கூல் நாளில் நம்ம ஒழுங்காக பண்ண முடியும். அதனால் லீவ் நாளில் காலையில் எழுந்தோடனே 1 மணி நேரம் வயிற்றை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுங்க. சாப்பிட்றது எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல. ஒரு இட்லி சாப்பிட்டாங்களா ஓகே போதும்னு சொன்னாங்கன்னா அதோட அவங்களோட உணர்வுகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து பரவாயில்ல நிறுத்திடுங்க. அப்போ தான் அவனுக்கும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். சரி ஓகே இவங்க ஏமாற்றி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இட்லியோடு நிறுத்திடணும். நீங்கள் ஒரு இட்லி தான் சாப்பிட்டானே கம்மியாக சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பழங்களோ ஜூஸோ பிஸ்கட்டோ பாலோ கொடுத்தீங்கன்னா அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா நம்ம சாப்பிட்லன்னா இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு நினைப்பான். ஸோ நம்ம தான் அந்த ஐடியாவை அவனுக்கு கொடுக்குறோம். அந்த யோசனையே அவனுக்கு அப்போ தான் வரும். ஓகே நம்ம வேணான்னு சொன்னோன்னா இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி என்ன பண்ணுவான், ஒரு இட்லி கூட வேணான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்லி வேணான்னு சொல்லுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க, சரி சாப்பிடவே இல்லை பாலையாவது குடி அப்படின்னு சொல்லி பாலை கொடுத்துருவோம். அப்போ அவனுக்கு கிளியராக ஐடியா புரிஞ்சிடும். ஓகே நம்ம வேணான்னு சொன்னோன்னா இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே நீங்கள் இட்லின்னு இல்லை சக்கரை பொங்கல் கொடுங்க பொங்கல் கொடுங்க என்னென்னோ ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு கொடுப்பீங்க. ஆனால் அவன் பார்த்தவொடனே தட்டை கூட பார்க்க மாட்டான். எனக்கு வேணாம் சொல்லிடுவான். இப்போ சொல்லிவிட்டு பால் கொடு, பிஸ்கட் கொடு, ஜூஸ் கொடு அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி ஓகே எதையாவது ஒன்று குடிச்சா பரவாயில்ல நம்ம குழந்தை எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுப்பீங்க. அது ஒரு ரொட்டீன் சைக்கிளாக ஃபார்ம் ஆயிரும் அவனுக்கு. அது ரெகுலராகவே அவன் பால் குடிக்கிறான், சாப்பிடவே மாட்டான், பால் மட்டும்தான் குடிக்கிறான், ஜூஸ் தான் குடிக்கிறான், பிஸ்கட் தான் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடும் நம்ம. அப்படி இல்லாமல் மாறா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இட்லி சாப்பிட்டானா போதும்னு சொன்னோன்னா அதோட விட்டுட்டு 3 மணி நேரம் வயிற்ற காய விட்டுருங்க. அவன் போய் விளையாட்டான். அவன் காய விடுறான் நம்ம தான் நினைப்போம். அவன் ஒன்றும் கண்டுக்கவே மாட்டான். அவன் போய் விளையாடுவான்.
நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடி முடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து திரும்ப சாப்பாடு மதியத்தில் பருப்பு சாதம் நல்லா நெய் போட்டு மசிச்சு கொடுங்க. அது எவ்வளோ வாய் எடுத்துக்கிறான்னு எடுத்துக்கிட்டோம். நீங்கள் எதிர்பார்க்கறதுல ஒரு பாதி சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அதோட போதுன்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் திரும்ப 3 மணி நேரம் கேப் விடுங்க. அப்போ என்ன ஆகுனா குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்றோம், போதுன்னு சொல்கிறப்ப விட்டுறாங்க, எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ நமக்காக பசிச்சு சாப்பிட்டா தான் உண்டுன்ற ஒரு சைக்கிள் ரெடி ஆகும். உள்ள அடுத்த வேலை திரும்ப வந்து சாப்பிடுவோம், அதே மாதிரி விட்டுருங்க. ஸோ எவ்வளோ சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டோம். ஒரு 2 வாரம் 3 வாரம் அதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கம்பல் பண்ணாதீங்க, யார்ட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, இவங்க சாப்பிடவே இல்லை. இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு மட்டும் கொடுத்து ஈவினிங்கில் வந்து பழங்கள் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு விட்டோம்னா பரவாயில்ல. குழந்தைங்களும் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அதோடு விட்டுறாங்க, நம்ம அதனால் பசிக்கும் போது ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டா தான் உண்டு, இப்போ சாப்பிட்டோன்னா அடுத்தது மதியானம் தான் கிடைக்கும், நடுவில் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா காலையிலேயே ஒழுங்காக சாப்பிட்ருவாங்க. அப்புறம் மதியானம் சாப்பிடும்போதும் தெரிஞ்சிடும் அடுத்தது அப்போ தான் கிடைக்கும், அதுக்கு அந்த மாதிரி ஒழுங்காக சாப்பிடணும்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கான எல்லா புரிதலும் நம்ம தான் சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்கட் இந்தா அப்படின்னு கொடுக்குற வரைக்கும் அவனுக்கு பிஸ்கட்டை பற்றி ஐடியாவே இருக்காது. ஃபஸ்ட்டு மொபைல் டிவி கொடுத்து இந்தா பாரு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற வரைக்கும் அவனுக்கும் அதுக்கான ஐடியாவே இருக்காது. அதை கொடுத்து நம்ம பழக்கும்போது அது நல்லா இருக்கும்போது தான் அவனுக்கு வந்து பரவாயில்லையே இதை எடுத்துக்கலாமே, அதனால் சாப்பாடை குறைச்சிடலாமே அப்படின்ற எண்ணம் அவனுக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிக்கும். நீங்கள் வெளியில் போகிறீங்க, அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஈஸி, நட்ஸ் வச்சுக்கோங்க, திராட்சை வச்சுக்கோங்க, உலர் திராட்சை வச்சுக்கோங்க, ஒரு வாழைப்பழம் வச்சுக்கோங்க, ஆப்பிள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சத்தான உணவுகள் சும்மா ஸ்நாக் மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. காரில் போகும்போது இல்லை ஊருக்கு போகும்போது எங்கே வழியில் திடீர்னு பசிக்கும் கேட்குறான், பிஸ்கட் தான் ஒரு 10 ரூபாய்க்கு அழகாக ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தா அவன் மாதிரி சாப்பிட்டு தூங்குறான், நமக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கும். அது வந்து ஒரு பயங்கர பழக்கமாயிடும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கையில் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிற உணவுகளை கொடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. எல்லோரும் பார்க்குறவங்களாம் ஒல்லியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, வெயிட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, அடுத்த மாதம் ஊருக்கு போனால் எல்லோரும் இப்படி கேட்பாங்க, அதுக்குள்ளே வெயிட் ஏற்றுறேன். இந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்காக குழந்தை வளர்க்காமல் குழந்தையோட உணர்வுகளுக்கு மதிப்பு தெரிஞ்சு நம்மளுடைய இயற்கையான ப்ராசஸ் என்னவோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம குழந்தைங்களுக்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இதை முயற்சி பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். வணக்கம்.